சிவாய பரமேஸ்வராய சிவாய பரமேஸ்வராய சந்திரசேகராய நம ஓம் பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் ஹர 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 ஹராய நம ஓம் ஹர 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 ஹராய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் ஹர 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 ஹராய நம ஓம் ஹர 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 ஹராய நம ஓம் சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் சிவாய பரமேஸ்வராய சிவாய பரமேஸ்வராய சந்திரசேகராய நம ஓம் பவாய குணசம்பவாய பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நம ஓம் சிவதாண்டவாய நம ஓம் சிவதாண்டவாய நம ஓம் சிவதாண்டவாய நம ஓம் ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம். இன்னைக்கு சிவன் ராத்திரி, மகா சிவராத்திரி. இது ஒரு அற்புதமான புனிதமான நாள், சேக்ரெட் டே. இவ்வளவு பேரு சேர்ந்து சிவ சிவா சொன்னாலே எங்கேயாவது பலகீனமா இருக்கிற பாபமும் போயிடும். அவ்வளவு அற்புதமான நாள்ல இங்க நம்ம கூடியிருக்கோம். இங்க வந்திருக்கோம் எங்கேயோ எப்பயோ நாம செஞ்ச புண்ணியம் நம்ம அக்கவுண்ட்ல இருந்திருக்கணும். இப்ப சிங்கப்பூருக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அங்க நமக்கு டிக்கெட் வேணும், அப்புறம் வீசா இருக்கணும். இந்த வீசா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கப்பூர்ல என்ன பண்ணுவான்னா சாட்டை எடுத்து அடிப்பான். வீசா இல்லாம நம்ம ஊர் மாதிரி யார் வேணா தங்கலாம், யார் வேணா போலாம் கிடையாது. நம்ம ஊர் சத்திரம் பிரேயர் தான். சோ இந்த மகா சிவராத்திரி அப்போ நாம இங்க கூடியிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நம்ம அக்கவுண்ட்ல புண்ணியம் இருக்கணும், இல்லைன்னா முடியாது. அப்ப சிங்கப்பூர்ல இருக்கணும்னா வீசா இருக்கணும், இல்லைன்னா இருக்க முடியாது. நம்ம ஊர்ல வீசா வேண்டாம், பாஸ்போர்ட் வேண்டாம், என்ன வேணா இருக்கலாம், எப்ப வேணா இருக்கலாம். ஓகே. ஆனா அங்கெல்லாம் அப்படி கிடையாது. ஓகே. இது இங்க வரணும்னா அதுக்கு புண்ணியம் வீசா, புண்ணியம் டிக்கெட் வீசா. புரியுதா? அதனால தெரிஞ்சோ தெரியாமலையோ பல ஜென்மாந்தரத்துல செஞ்ச புண்ணியம்
நாம இந்த அபிஷேகம் நேரத்துல அந்த ருத்ரன் கேட்டுண்டு நம்ம சொல்ல போறோம். இங்க சில பேர் ஏற்கனவே பிராக்டிஸ் வேற பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க கையிலே வச்சுட்டு இருப்பீங்க, சமத்தா கொண்டு வந்திருப்பீங்க. ஓகே, இல்லைன்னா கூட இங்க இருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தனா திருப்பி கொடுப்பாங்க. அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. ஓகே, இல்லைன்னா கையில எல்லாம் பாத்துக்கோங்க. ஓகே, சோ நம்ம ருத்ரத்தோட அபிஷேகம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ருத்ரம் என்ற சொல்லுக்கு மாத்திரம் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்டு நம்ம அபிஷேகத்துக்கு நேரா போயிடுவோம். ஓகே, சோ இன்னைக்கு இவ்வளவு முக்கியமான நாள்ல நம்ம ருத்ராபிஷேகம் பண்ண போறோம். ஓகே, சோ ருத்ராபிஷேகம்னா என்ன அப்படின்னா, மகாவிஷ்ணு அலங்கார பிரியா மகாவிஷ்ணு, சிவா அபிஷேக பிரியா, சிவா அபிஷேக பிரியா. ஓகே, அதுக்கப்புறம் பகுஜன பிரியா பிராமணா, போஜன பிரியா பிராமணா இல்ல, பகுஜன பிரியா பிராமணா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் பிரியமானவன் பிராமணன். அப்படி இல்லைன்னா எல்லாருக்கும் பிரியமானவன் எவனோ அவன் பிராமணன், அப்படி போட்டுக்கலாம். ஓகே, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, தேர்ஃபோர் புத்தி குறைவா உள்ளவனுக்கு கோபம் வரும். கரெக்ட் தானே? அப்ப யார் யாருக்கெல்லாம் கோபம் வருதோ அவங்களுக்கு அறிவு கம்மின்னு அர்த்தம். அதுக்காக அம்மாவோ அப்பாவோ வீட்டுல யாராவது பெரியவங்க திட்டினா, சிவராத்திரி அன்னைக்கு அறிவு குறைவா இருக்கவங்களுக்கு தான் கோபம் வரும்னு சொன்னாரு, நீ என்ன இப்படி கோபமா இருக்க அப்படின்னு சொல்லக்கூடாது, இன்னும் ஜாஸ்தி கோபம் வரும். நான் விழுப்புரம் போயிருக்கும் போது 2வது படிக்கிற ஒரு குழந்தை, நான் அந்த வீட்டுல இருக்கேன். காலையில ஆட்டோக்காரன் வந்துட்டான். அந்த அம்மா ருத்ர தாண்டம் ஆடின்னு இருக்கா. ருத்ர தாண்டம் கையில. நான் காலையில ஒரு மாதிரியா இருக்கேன் சுவாமிஜி, நீங்க காலையில மாத்திரம் எங்க ஆத்துக்கு வந்துடாதீங்க, என்னுடைய சொரூபம் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா குழந்தைங்களோட டீல் பண்றவங்களுக்கு தெரியும். அதுவும் எஸ்பெஷலி 2 வயசு 3 வயசு 10 வயசு இருக்க அந்த குழந்தைங்களை டீல் பண்றது ரொம்ப கஷ்டம். வெரி டிஃபிகல்ட், டெரிபிள் 2 பேரு. ஓகே, அந்த பாப்பா 2வது படிக்கிறான். வெரி ஸ்மார்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குழந்தைய. அது அவன் அம்மா ருத்ரம் தாண்டம் ஆடின்னு இருக்கும் போது, அம்மா 60 சினம் பலார்னு ஒரு அடி விட்டான். 60 சினமா ஆட்டோக்காரன் வந்துட்டான், புக் எடுத்து வைக்கல, டிஃபன் சாப்பிடல. ஓகே ஓகே, அதனால 60 சினம். அப்ப ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படி சொன்னா, புத்தி உள்ளவங்க மெச்சூர் பர்சன் கோபம் வராது அப்படின்னு. கோபம் வராம பழக பழக உங்களுடைய மெச்சூரிட்டி வருது. அது போல நம்ம மத்தவாளோட பழக பழக இனிமையா ஆக நீங்க பிராமணத்துவம் ஆகிறது. பிராமணத்துவம் மீன்ஸ் சத்துவ குண பிரதானம். அந்த சத்துவ குணம் ஆக நீங்க பிராமணனா ஆகிறீங்க. ஓகே, சத்துவ குண பிரதானாக பிராமணா. ஓகே, அதனால இங்க என்னன்னா அது இல்ல இங்க டாபிக். அபிஷேக பிரியா சிவஹா, அபிஷேக பிரியம். அபிஷேகத்துல ஒரு ஆளை எப்படி அவர்கிட்ட வாங்கிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? எது பண்ணிண்டா அவர்கிட்ட நமஸ்காரியத்தை சாதிச்சுக்கணும், இது முதல்ல தெரியும். அதனால ஔவையார் எடுத்தோன்னே அறம் செய் அப்படி சொல்ல. ஓகே, அறம் செய்ய விரும்பு. பேரண்டும் டீச்சரும் என்ன செய்யணும்னா பசங்களுக்கு முதல்ல விருப்பத்தை உண்டாக்கணும். விருப்பத்தை உண்டாக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்களே பண்ணிப்பாங்க, நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம். ஏன்னா யாருக்குமே குழந்தையா சரி பெரியவங்களா சரி அவங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்க சொல்லவே வேண்டாம், அவங்களே செஞ்சிடுவாங்க. இப்போ விருப்பத்தை உண்டாக்கணும். இது தெரியாம படி படி படி, எப்ப பார்த்தாலும் படின்னா ஒரே வார்த்தை தான் தெரியுமாமா உனக்கு படின்னு. அதனால அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, படிக்கிறதுக்கான அந்த இன்தூசியாஸ்டிக் என்ன இருக்கிறதோ அதை நம்ம செய்யணும். ஓகே, இது நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். சிவஹா அபிஷேக பிரியா. அப்ப யார எப்படி சொல்லிண்டா அவரை நம்ம காரியம் சாதிச்சுக்க முடியும் அப்படின்னா, இப்போ நம்ம ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கிட்ட போறோம். ஓகே, மனுஷர்கள்
மனுஷர்ல விட தாண்டினா கந்தர்வர்கள், யக்ஷர்கள் கந்தர்வர்கள்லாம் இருக்காங்க. ஓகே, இவாளெல்லாம் தாண்டி போனா ஹையஸ்ட் ஜீவா யாருன்னா தேவா. தேவர். அந்த தேவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா முக்கோடி தேவர்கள், 30 முக்கோடி தேவர்கள் இருக்காங்க. 30 முக்கோடி தேவர்கள்ல அந்த தேவர்களுடைய பிரசிடென்ட் வந்து யாருன்னா தேவேந்திரன். தேவர்களுடைய தலைவன் இந்திரன், தேவேந்திரன். அந்த தேவேந்திரனுக்கும் மற்ற எல்லா தேவதைகளுக்கும் எல்லா கணங்களுக்கும் தலைவன் யாருன்னா மகாதேவன். என்ன புரிஞ்சுக்குங்க, தேவர்களுக்கெல்லாம் தேவன் மகாதேவன். புரியுதுல? இப்ப மகாதேவன். அப்போ உச்சபட்சமான ஆளு யாருன்னா மகாதேவன். என்ன புரிஞ்சுக்கணும், அந்த மகாதேவனை கூல் பண்ணிட்டோம்னா நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அடைஞ்சுடலாம். புரியுதுல? இப்போ நம்ம வந்து லோக்கல் வார்டு மெம்பரை பிடிக்கல, இப்போ லோக்கல் சிஎம் பிடிக்கல, லோக்கல் பிஎம் அது ரொம்ப கஷ்டம் தான். அவருக்கே சிலது சொல்ல முடியும், சிலது சொல்ல முடியாது. ஓகே, அப்படி பண்ண முடியும். ஒபாமா கிட்ட போனீங்கன்னா சிலது சிரிக்கலாம், சிலது கோபிச்சுக்கலாம். அவரு அவருக்கும் நெருக்கல் இருக்கு. ஓகே, அவரும் ஃபுல் ஃப்ரீடம் கிடையாது, முழுக்க சுதந்திரம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒபாமாவுக்கும் சில ஏரியால சொல்ல முடியும், சில ஏரியால சொல்ல முடியாது அவரால. அந்த மாதிரி நிர்பந்தம்லாம் இருக்கிறது. நிர்பந்தமே இல்லாத ஒரு ஆளு, டோட்டல் ஃப்ரீடம் ஆளு மகாதேவன். அந்த மகாதேவன் தான் டோட்டல் பிரபஞ்சத்தினுடைய தலைவன். அவனை நம்ம கூல் பண்ணிட்டோம்னா நமக்கு வேண்டியதெல்லாம் என்னெல்லாம் வேணுமோ இகப்பர சுகம் அல்லது அல்டிமேட்டிவ் சுகம் ரெண்டுமே நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, அதனால அவரை கூல் பண்றதுக்கு ஒரே ஐடியா என்னன்னா, அவருக்கு பெஸ்ட் பிடிச்ச விஷயம். ஒரு ஆளை கூல் பண்ணணும்னு என்ன அர்த்தம், அவருக்கு பிடிச்ச விஷயம் செய்யணும். ஒரு ஆள் மேல விரோத சம்பாரிச்சுன்னு வச்சுக்கீங்க, அவருக்கு பிடிக்காதது செய்யணும். புரியுதா? அப்ப மத்த உனக்கு சாதாரண ஜனங்கள் தனக்கு பிடிச்சதை பிடிக்காதது செய்வாங்க, செய்ய மாட்டாங்க. இப்ப அப்படி இல்லை, இன்னொருத்தருக்கு பிடிச்சது பிடிக்காதது உங்களுக்கு தெரிஞ்சுடுத்துனா அதுக்கேத்த மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா உலகத்துல நீங்க ஜெயிக்க முடியாத ஆளே கிடையாது. எல்லாரையும் ஜெயிச்சுடலாம். புரியுதா? சுலபம். அதனால இங்க மகாதேவனையே நம்ம பிடிச்சிட போறோம். அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே அப்படின்றார் மாணிக்க வாசகர். மாணிக்க சொல்றாரு, அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே. அந்த பகவான அன்புனால கட்டி போட்டுலாம். நம்ம பக்கத்துல எப்ப வாப்பானா வந்துருவார். புரியுதா? அவருக்கு பேரு ஆசுதோஷானந்தான் பேரு. ஆசுதோஷானந்தனா பக்தர்கள் யாராவது ரொம்ப இலகி இப்படி ரொம்ப இப்படி பரிதாபம் முகத்தை வச்சுன்னு இப்படி பண்ணின்னு வச்சுக்கீங்க, உடனே கொடுத்துருவார், கேட்டதை கொடுத்துருவார். ரொம்ப திமிர்த்தனமா அங்க போய் இப்படி இப்படி பண்ணின்னு வச்சுக்கோ, எரிச்சு போடுவார். இங்க வேற ஒரு கண் இருக்கு எக்ஸ்ட்ரா. புரியுதா? 3வது கண் இருக்கிறது. அது வந்து ஞானக்கண், அக்னி கண். ஓகே, ஞானம் நல்ல அக்னி. ஓகே, 3வது கண். ஓகே, அவருக்கு நான் ஒரு ஸ்கூல்ல போய் கிளாஸ் எடுத்தேன். கிளாஸ்னா பெரிய ஸ்டூடெண்ட்டுக்குல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டூடெண்ட் வந்து ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி. அதுதான் சொல்ற பேச்சு கேட்கும். அந்த ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுத்தேன்னா, எடுத்துன்னு போது திடீர்னு ஒரு கேள்வி கேட்டேன். உங்களுக்கு மகாதேவன் வந்து திடீர்னு அவரை மாதிரி, அவருக்கு 3 கண்ணு இல்லையா, முக்கண்ணன் பேரு, அந்த மாதிரி அவர் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கண்ணு கொடுத்தா நீங்க எங்க வச்சுப்பீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு குழந்தை படாருன்னு எழுந்திருச்சு, நான் காலில் வச்சுப்பேன்னு சொல்லு. ஏன் காலில் வச்சுப்பேன்? நான் அப்பப்போ காலில் இடிச்சுக்கிறேன். நானு அங்க கண்ணு இருந்தா நான் இடிச்சுக்க மாட்டேன் பாருங்க. பிராக்டிகலா சொல்லிட்டேன். ஓகே, இன்னொரு குழந்தை, ஒரு பொன் குழந்தை, அது கெட்டிக்கார குழந்தை. அது என்ன சொல்லுச்சுன்னா, அது இத்துண்டு தான் இருக்கிறது அதுவும். ஓகே, நீ எங்க வச்சுப்பேன்னு கேட்டேன். நான் வந்து சுண்டு விரல்ல வச்சுப்பேன். ஏண்டி சுண்டு விரல்ல வச்சுப்பேன்? நான் அம்மாவோட பஜாருக்கெல்லாம் போவேன், ஸ்ட்ரீட்டுக்கெல்லாம் போவேன், ரங்கனா ஸ்ட்ரீட்டுக்கெல்லாம். இது ரங்கனா ஸ்ட்ரீட்ல, அது நான் வேற ஊர்ல கேட்டேன். அது அங்க பஜார்னு சொல்லுவாங்க. ஓகே, அங்க போகும்போது நான் தொலைஞ்சிடுவேன். நான் சின்னவெல்லாம் இருக்கேன்னா, குட்டியா, எனக்கு ஹைட்டு போறல, அதனால கையை இப்படி ஒசத்தி காட்டினா அந்த கை கண்ணு தெரியும் இல்ல, நான் தொலைஞ்சிட மாட்டேன், பாத்துருவேன் அம்மாவை, நான் பிடிச்சிடுவேன். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஓகே, இந்த மாதிரி கேட்டுட்டே வந்தா இன்னொரு குழந்தை, அதுதான் கிரியேட்டிவிட்டி. ஓகே, இதெல்லாம் வந்து நெசசிட்டி, பிராக்டிகலா ப்ராப்ளம் அதுக்காக சொன்னது. இன்னொரு குழந்தை அது வந்து வெரி கிரியேட்டிவிட்டி. அது என்னன்னா,
நான் என்ன வச்சுப்பேன்னா, சுவாமி கொடுத்தாருன்னா பேக்ல வச்சுப்பேன். ஏன் பேக்ல வச்சுப்பேன்? முன்னாடி நடந்து போற மாதிரி பின்னாடி நடந்து போலாம். எப்படி பியூட்டிஃபுல். அதுக்கு தான் நான் பிரைஸ் கொடுத்தேன். எல்லா குழந்தைக்கும் பிரைஸ் கொடுத்தேன், அதுக்கு ஸ்பெஷல் பிரைஸ் கொடுத்தேன். புரியுதா? என் கையில பேக், ஒரு பேக் ஒண்ணு மாட்டின்னு இருப்பேன், ஜோல்னா பேக். இப்பதான் அது தொலைஞ்சு போச்சு. ஓகே. எங்க அம்மா சொன்னா, ஜாதகம் பார்க்கும்போது கவலையே படாதீங்க, இவனுக்கு கையில ஒண்ணு தோல்ல ஒண்ணு இருக்கும், 2 குழந்தை இருக்கும் அப்படின்னு. ஓகே. அப்புறம் ஜாதகம் நிஜமாயிடுச்சு. அது என்னன்னா, கையில சூட்கேஸ், தோல்ல ஜோல்னா பேக். அப்படி ஒரு 20 வருஷம் சுத்திட்டு இருந்தேன். அந்த ஜோல்னா பேக்ல மிட்டாய் இருக்கும், படம் இருக்கும், சின்ன சின்ன ஐட்டம் இருக்கும். எங்கேயாவது குழந்தைய பார்த்துன்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு குழந்தை ஏதாவது கொடுத்துடுறது. ஓகே. இதே மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரி பிரைசஸ் எல்லாம் கொடுத்தேன். இந்த முக்கண்ணன் இருக்கான சிவபெருமான், அவன் அந்த தேர்ட் ஐ அதுல தான் அந்த பொட்டு வச்சுக்கிறதே. இந்த பொட்டு வச்சுக்கிறது ஞானத்துக்கு சிம்பாலிக். அது அந்த சிம்பாலிக் தேர்ட் ஐ ஞானக்கண்ணை உடையவன் மகாதேவன். அவன் அவன் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறதுனால அவனை நம்ம அபிஷேகம், அவனுக்கு பிடிச்ச விஷயம். ஓகே. அந்த அபிஷேகத்தை நாம கண் குளிர மனம் குளிர செஞ்சுட்டோம்னா நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துருவான். நீங்க இங்க இருந்து போகும்போதே உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்க மானசீகமா வேண்டிக்கணும், சத்தம் போட்டு வேண்டிக் கூடாது, இன்னொருத்தர் காதல விழப்படாது. புரியுதா? ஓகே. மானசீகமா வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைவேறிச்சுன்னா அதுக்கு வேண்டிய பிரார்த்தனைக்கு வேண்டிய பலனை கொண்டு இங்க கொடுத்துடணும். புரியுதா? ஏதாவது வேண்டிட்டுனா அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இந்த தட்சிணாமூர்த்திக்கு கொடுத்துடணும். ஓகே. சரி. இப்போ நாம ருத்ர அபிஷேகம், ருத்ரத்துல வச்சுட்டு அபிஷேகம் பண்ண போறோம். இங்க நம்ம பாலகிருஷ்ணன் ஜி இருக்காங்க ஐயா. ஓகே. நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய நன்கொடை. நைல் நதி எஜிப்தின் நன்கொடை. பாலகிருஷ்ணன் ஜி யோக சாந்தியின் நன்கொடை. காரணம் என்னன்னா, எனி மினிஸ்டர்ஸ் கூட நமக்கு சௌரியமான மினிஸ்டர்ஸ் வரணும். புரியுதா? கேள்வி கேட்காத மினிஸ்டர்ஸ். அதனால ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா தேடின்னு இருக்கேன். அதாவது நான் எதெல்லாம் அடைஞ்சிருக்கணும் அதெல்லாம் என்னுடைய மாணவர்களுக்கு கிடைச்சணும். இதுதான் ஒரே பிரார்த்தனை, சங்கல்பம். ஓகே. அதனால இந்த ருத்ரம் மற்றதெல்லாம் எப்படியாவது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கணுமே, அதுக்கு சரியான ஆச்சாரியர் கிடைக்கணுமே. இப்படி ஒரு சைட்ல பிரேயர் இருந்துட்டே இருக்கும் கூடவே. அதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ராம்கோபால் மூலியமா சொல்லிட்டு இருந்தேன், நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எல்லா பக்கம் போட்ட விதையே போடுவோம், கிடைக்கும் போது பகவான் எப்ப அருள் கொடுக்கிறாரு கொடுக்கட்டும். நான் எப்பவுமே நிபந்தனை பண்ணிக்கல, கண்டிஷன்லாம் இருந்தா பிரச்சனை. ஞாபகம் வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டோம்னா அவனுக்கு எப்போ நமக்கு எப்ப புண்ணிய பலம் இருக்கோ அப்ப கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. போட்டு வச்சிடணும், மனு மாத்திரம் போட்டு வச்சிடணும், அப்ப கிடைச்சிடும். ஓகே. அப்படி கிடைக்கும் போது அவர் திடீர்னு இவர்கிட்ட சொல்லி, நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் அவருக்கு இந்த மாதிரி இருக்காங்க அப்படி அவர் மூலமா கிடைச்சது. ஓகே. அதனால ருத்ர அபிஷேகம் பண்ண போறோம். இந்த ருத்ர அபிஷேகத்துக்கு முன்னாடி ருத்ரம்னா என்ன, அந்த சொல்லோட மீனிங் மாத்திரம் நம்ம இப்ப சொல்லிட்டு போலாம். இப்ப ருத்ர அபிஷேகம் அப்படி பூஜை பண்றது என்னன்னா, இந்த ருத்ரத்தை நாம ஒரு தடவை சொல்லிட்டு, ஓகே, ஒரு தடவை சமக்கம் சொல்லிட்டு, ஒரு தடவை நமக்க, ஒரு தடவை சமக்கம், இது சொல்லிட்டா அதுக்கு பேரு நமஹா வர்ஷிப், நமஹா வழிபாடுன்னு பேரு. ஓகே. இதுக்கு பேர் ஒரு தடவை ருத்ரம் சொல்லி ஒரு தடவை சமக்கம் சொன்னோம்னா அதுக்கு பேரு நமஹா வழிபாடு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நமஹ வர்ஷிப் பண்ண போறோம், நமஹ வர்ஷிப் பண்ண போறோம். ஓகே. இதுல இருந்து இது ஒரு தடவை ருத்ரம் சொல்லி ஒரு தடவை சமக்கம் சொன்னா ஃபர்ஸ்ட் மினிமம். ஓகே. இதையே நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு போனா என்ன அப்படின்னு சும்மா தெரிஞ்சுப்போம். நம்ம பெரியவங்க மத்த இடத்தெல்லாம் எப்படி எல்லாம் பண்றாங்க, அவங்களுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கும், அதெல்லாம் பார்த்து நீங்க இப்ப ஒரு ருத்ரத்துக்கு வேண்டியதே நமக்கு மகாருத்ரம் அதிருத்ரம் மாதிரி தெரியும். ஓகே. இதுக்கே ஒரு பெருசா தெரியும். ஓகே. அதெல்லாம் என்னது, என்ன சொல்லு இருக்கிறது நம்மளோட வைதிக பரம்பரையில அந்த சொற்களை மாத்திரம் தெரிஞ்சுக்குங்க. ஓகே. இந்த ஒரு ருத்ரத்தை 11 தடவை ருத்ரம் ஜபிச்சு, அந்த சமக்க 11 சாப்டர் இருக்கு, 11 பகுதியா இருக்கிறது. அந்த 11 பகுதியை ஒவ்வொரு ருத்ர சொல்லி ஒரு போர்ஷன் சொல்லி அதுக்கப்புறம் 11 தடவை அபிஷேகம் பண்ணலாம். ருத்ரத்தைய
11 தடவை பண்ணலாம். அந்த மாதிரி 11 தடவை பண்ண ஒவ்வொரு தடவை ருத்ரம் சொல்லி ஒரு சமக்கம் ஒரு பார்ட் சொல்லணும். செகண்ட் டைம் ருத்ரம் சொல்லி சமக்கும் ஒரு பார்ட் சொல்லணும். அது போல 11 டைம்ஸ் பண்றது செகண்ட் டைப். ஃபர்ஸ்ட் டைப் என்ன சொன்னேன், ஒரு ருத்ரம் ஒரு சமக்கம். ஓகே. செகண்ட் டைப் 11 தடவை ருத்ரம் சொல்லி அந்த ஒவ்வொரு தடவை ருத்ரம் சொல்லி சமக்கம் சொல்லிட்டு செஞ்சணும் ஒவ்வொரு அத்தியாயம். இது செகண்ட் டைப். தென் தேர்ட் டைப் என்னன்னா, சோ இந்த 11 தான் இம்பார்ட்டன்ட். புரியுதா? இந்த 11 ரூபீஸ் கொடுக்கிறோமே அதனுடைய இம்பார்ட்டன்ட் இதுதான். இந்த 11 தடவைய 11 தடவை மல்டிப்ளை பண்ணிட்டா அத்தனை தடவை ருத்ரம் சமிக்கிறோம். ருத்ரத்தை 11 தடவை ஜபிக்கிறோம். அது போல 11 தடவை ஜபிச்ச ருத்ரம் மாதிரி இன்னொரு மல்டிப்ளை பண்ணி 11 தடவை பண்ணணும். மல்டிப்ளை நாட் பிளஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, 121 டைம் ருத்ரம் ஜபிக்கணும். ஓகே. நான் மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலா ஒருத்தருக்கு தானம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன். அதுல என்ன ஆகுறதோ தானம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன். வாக்கு வந்துட்டுனா அப்புறம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நோட்டீஸ்ல பார்த்தா இன்ட்டு போட்டிருக்கு. இன்ட்டு போட்ட உடனே மல்டிப்ளை ஆயிடுச்சு. நான் ஒரு கொஞ்சம் 12,000 ரூபாய் வரவும் பார்த்தா அது ஏகப்பட்ட ரூபாய் ஆயிடுச்சு. பட் பப்ளிக்கா சொன்னதுனால திருப்பி கொடுத்துட்டேன், முடிஞ்சுடுத்து. புரியுதா? அதனால இங்க என்ன மல்டிப்ளை 121 டைம்ஸ் ருத்ரம் ஜபிக்கணும். ஓகே. இந்த 121 தடவை ருத்ரம் ஜபிச்சு அது பக்கத்துல 11 சமக்கம் சொல்லணும். 11 தடவை சமக்கம் சொல்ல வேண்டியிருக்கும். இதுக்கு பேரு ருத்ரை ஏகாதசனி. ஓகே. ருத்ரை ஏகாதசனி. ஓகே. இதுக்கு பேரு. ஓகே. இது பேர் என்ன பண்ணலாம், 11 பேர் சேர்ந்து 11 தடவை ருத்ரம் ஜபிச்சா 101 தடவை வந்துரும். அல்லது 121 பேர் ஒரு தடவை ஜபிச்சா 121 வந்துரும். அல்லது ருத்ரத்தையே 121 டைம் ஜபிச்சு எப்படியோ ஆட்களோ இல்ல ருத்ரத்தையோ பண்றது ஒரு மெத்தடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், திருப்பி 11 மல்டிப்ளை எதோட 121 இன்டு 11 எவ்வளவு வரும்? 1331. 1331 தடவை ருத்ரம் ஜபிக்கணும். ஓகே. இந்த ருத்ரம் 1331 பேர் ஜபிக்கலாம், அல்லது அதுக்கேற்ற மாதிரி ஜபிக்கலாம். ஓகே. அதுல எத்தனை சமக்கம் சொல்லணும் அப்படின்னா 121 சமக்கம் வரணும். ஓகே. 121 இன்டு 11 இல்லையா, 121 தடவை சமக்கம் சொல்லணும். 1331 தடவை நமக்கு இது பண்ணணும், ருத்ரம் ஜபிக்கணும். ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 121 சொல்லிட்டு 121 டைம் ருத்ரம் ஜபிச்சுட்டு ஒரு சமக்கம் சொல்லணும். இப்படி நம்ம 11 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். 121 டைம் நம்ம இது பண்றது. ஓகே. இதுக்கு பேர் என்ன, இந்த 1331 ருத்ரம் ஜபிக்கிறமே அதுக்கு பேரு மகாருத்ரம்னு பேரு. மகாருத்ரம். ஓகே. அடுத்தது கடைசியா ஃபைனல். இப்படியே சொல்லிட்டே போறேன், எங்க நிறுத்துறேன். ஓகே. என்னன்னா 1331 இன்டு 11 டைம்ஸ். அப்படி பண்ணா 14,641. அப்புறம் நீங்க மெதுவா கணக்கு போட்டுங்க, ரைட்டா இருக்கலாம் தப்பா இருக்கலாம். 14,641 தடவை ருத்ரம் ஜபிக்கணும். 1331 தடவை என்னது சமக்கம் சொல்லணும். ஓகே. அதுக்கு பேரு அதிருத்ரம். ஓகே. அதிருத்ரம். அப்போ இப்ப சொன்னதையே திருப்பி சொன்னா ஒரு தடவை ருத்ரம் ஒரு தடவை சமக்கம் நமஹா வழிபாடுன்னு பேரு. இதுக்கு பேரு செகண்ட் டைப் 11 தடவை ருத்ரம் 11 தடவை பாட்டா பிரிச்சு சமக்கம் சொல்லணும். நெக்ஸ்ட் அதுதான் இம்பார்ட்டன்ட். அது என்ன, ருத்ரை ஏகாதசினி. அது 11 இன்டு 11 121 ருத்ரம் ஜபிச்சு 11 தடவை சமக்கம் சொல்லிட்டா அதுக்கு பேர் என்ன, ருத்ரை ஏகாதசினி. ஓகே. 121 தடவை ருத்ரம் ஜபிச்சு 121 இன்டு 11 ஜபிச்சா 1331 தடவை ஜபிச்சு ருத்ரத்தை சொல்லி 121 தடவை ஜபங்கம் சொன்னா அதுக்கு பேர் மறந்து போச்சு எனக்கு, மகாருத்ரம். நீங்க பண்டிட்டு. ஓகே. 1331 இன்டு 11
எவ்வளவு நம்பர் சொன்ன? 14,641 தடவை ருத்ரம் ஜபிச்சு எத்தனை சமக்கம் சொன்னோம்? 1331. ஓகே, சமக்கம் சொல்லிட்டான். அதுக்கு பேர் என்ன? அதிருத்ரம். இப்ப எல்லாம் நமக்கு தெரிஞ்சுட்டு, அதிருத்ரம்னா என்ன தெரிஞ்சுட்டு, மகாருத்ரம்னா தெரிஞ்சுட்டு. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு. இவ்வளவு பேர் இவ்வளவு டைம் சொன்னாங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் பாருங்க. அப்ப சிவராத்திரிக்கு நம்ம இந்த அபிஷேகம் பண்ணிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க. மகாருத்ரம் அதிருத்ரம் சொல்லிட்டே இருந்தா ஒவ்வொரு தடவையும் ருத்ரம் சொல்லி அபிஷேகம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, 11 ஐட்டம்ஸ் ருத்ரம் அபிஷேகம் பண்ணுவோம். 11 டைம்ஸ் ருத்ரம் சொல்லுவோம். திருப்பி 11 டைம்ஸ் ருத்ரம் சொல்லுவோம். இப்படி சொன்னா அவர் மகிழ்ந்துருவார். ஏன்னா அவர் அக்னி ஸ்வரூபம். அவர் ஓகே, அவர் மகிழ்விக்கிறதுக்கு நிறைய ருத்ரம் சொல்லணும். நாம சிம்பாலிக்கா, இது கலியுகம் இல்லையோ, அதனால கொஞ்சமா சொல்லி கொஞ்சமா கேட்டா கூட பெரிய தனம். ஏன்னா மத்தவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப 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 கம்மியா இருக்கிறது. ஓகே, சரி, ஓகே. அதுக்கப்புறம் இப்ப ருத்ரம்னா, இந்த ருத்ரம் எங்க இருக்கிறது? ஒளிஞ்சின் இருக்கிறது அப்படின்னா வேதத்துல இருக்கிறது. இந்த ருத்ரம் எங்க இருக்கிறது? வேதத்துல. நமக்கு சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் எங்க இருக்கு? சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் வேதா, சதுர்வேதா. அந்த சதுர்வேதத்துல கிருஷ்ண யஜுர்வேதத்துல இந்த ருத்ரம் இருக்கு. கிருஷ்ண யஜுர்வேதத்துல ருத்ரம் இருக்கிறது. ஓகே, இந்த ருத்ரம் யஜுர்வேதத்தினுடைய கிருஷ்ண யஜுர்வேதத்தினுடைய மையத்தில் இருக்கிறதா ருத்ரம். அதனால ரொம்ப ரொம்ப புனிதமான மந்திரம். ஓகே, ரொம்ப சேக்ரெட். ஓகே, இது சேக்ரெட் மந்திரம். சரி, இந்த புனிதமான மந்திரத்தை யஜுர்வேதத்துல, இந்த வேதமே புனிதமானது. அந்த ஏன் புனிதமா இருக்கிறது? அந்த வேதத்துல புனிதமா ருத்ரம் மையத்தில் இருக்கிறது. அதனால அது இம்பார்ட்டன்ட். வித்யாசு ஸ்ருதிஹி உத்கிருஷ்டஹ தத்ர ருத்ரோ உபனிஷத ஸ்மிருதா. இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க. வித்யாசு ஸ்ருதிஹி உத்கிருஷ்ட தத்ர ருத்ரோ உபனிஷத்து, தத்ரோ உபனிஷத்து ருத்ரோ உபனிஷத்து ஸ்மிருதா, அப்படி சொல்லணும். அப்போ நம்முடைய சாஸ்திரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல் வேதம். அந்த வேதத்துல தத்ர தத்ர, இந்த வேதத்திலேயே அப்படின்னு அர்த்தம். இந்த வேதத்திலே ருத்ர உபனிஷத், ருத்ரோ உபனிஷத்து. ஓகே, ருத்ரோ உபனிஷத்து. ருத்ரோ உபனிஷத்து மீன்ஸ் ருத்ரம். ருத்ரோ உபனிஷத்து மீன்ஸ் ருத்ரம் மீன்ஸ் ரொம்ப ரொம்ப சேக்ரெட், புனிதமானது. போறோம். அதனால வேதம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சேக்ரெட் புனிதமான ருத்ரத்துல, இந்த ருத்ரத்திலேயே தத்ர பஞ்சாக்ஷரி சிரேஷ்டா, தத்ர பஞ்சாக்ஷரி சிரேஷ்டா. சிரேஷ்டன தலைமையானது, பிரதானமானது, முடிவானது. அந்த ருத்ரத்தினுடைய மையத்துல என்ன இருக்கிறது? பஞ்சாக்ஷரி இருக்கிறது. பஞ்சாக்ஷரினா என்ன அப்படின்னா, நமஹா சிவாய, நமஹா சிவாய. அதுதான் அந்த கோல்டுல, அந்த ரத்தன அங்கில பதக்கமா இருக்கிறது. ஓகே, அண்ட் அகைன் ஃபர்தர் தத்ர சிவ இத்யக்ஷரத்வயம், தத்ர சிவ இத்யக்ஷரத்வயம் அப்படின்னா என்ன? அந்த பஞ்சாட்சரத்துல மையத்துல இருக்கிறது சிவா. என்ன? அந்த சிவா மீன்ஸ் மங்களம். அந்த சிவா மீன்ஸ் மங்களம். ஓகே, மங்களகரஹா. சிவனா என்ன அர்த்தம்? மங்களகரஹா. ஓகே, வெரி வெரி சேக்ரெட், வெரி வெரி சேக்ரெட், புனிதமானது. ஓகே, புண்ணியமானது, புனிதமானது. சிவா சொன்னாலே மங்களம். ஏன் மங்களம்? சும்மா நீங்க பார்த்து உங்க இஷ்டத்துக்கு சௌரியமா சொல்றத மங்களம்னு ஏன் சொல்றோம்னா, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த ருத்ரத்துக்கு முன்னாடி நியாசா அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறது. நியாசனா என்ன? நியாசனா ஒவ்வொரு பூஜைக்கு முன்னாடி செஞ்சிய நம்முடைய சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிச்சுவல்ஸ். அது என்ன நியாசா? நியாசா மீன்ஸ் எல்லா விதமான தேவதைகளையும் உங்களுடைய உடம்புக்குள்ளற அங்கத்துல அத எடுத்துக்க இன்வோக் பண்றது. என்னுடைய பாடியில
ஃபர்ஸ்ட் தேவதைய வெளியில இல்ல, என்னுடைய. மாணிக்க வாசகர் என்ன சொல்றாருன்னா, என்னை சிவமாக்கி தடுத்தாட்கொண்டவனே. எப்படி வார்த்தை கவனிங்க, என்னை சிவமாக்கி தடுத்தாட்கொண்டவன் என்று. இன்னும் பியூட்டிஃபுல். ஒரு இடத்துல சிவன் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சொல்றாரு. இந்த இடத்துல என்னை சிவமாக்கி. ஓகே, நீ சிவனாகணும்னா நீ சிவமாகணும். நீ சிவமாகனாதான் அதை நீ சிவனாக முடியும். ஓகே, என்ன சிவனேன்னு இருக்க குழந்தை இப்படி படுத்துற அப்படி சொல்றா இல்லையா? அதுதான் ஒரு சேஷ்டியம் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் சிவா. சுத்த சத்துவம். சுத்த சத்துவம் மீன் சிவா அப்படின்னு அர்த்தம். தேமேன்னு இருக்கிற குழந்தை ஏன்டா அடிக்கிற அப்படி இல்ல. ஓகே, தேமேன்னா சும்மா ஒண்ணுத்துக்கும் யூஸ் இல்லாத குழந்தை அப்படி இல்ல. ஏமாந்த சோனகிரியில தெய்வமேன்னு இருக்கிற குழந்தைன்னு பேரு. ஓகே, குழந்தை தெய்வம், அதை ஏன்டா இப்படி சிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு அர்த்தம். ஓகே, எங்க வீட்டுல ஒண்ணு பிறந்திருக்க பூதம் அப்படி சொல்லக்கூடாது. அப்படின்னா அது பூதகணம், சிவபெருமான் கிட்ட இருந்து வந்த பூதகணம் அதுன்னு சொல்லணும். ஓகே, அப்படி வேணா சொல்லிக்கலாம். ஓகே, அதனால இங்க என்ன சொல்றது, சோ இந்த அங்கங்களுடைய தேவதைய கொண்டு சொல்றதான் நியாசம். ஓகே, சோ இங்க இந்த நியாசம் ரெண்டு டைப்ல இருக்கிறது. ஓகே, சோ அது என்ன அப்படின்னா மகான் நியாசகா லகு நியாசகா. மகான் நியாசகா லகு நியாசகா. சோ அத மகன் நியாசகான்னு சொல்லிடுவாங்க. தேர்த்த மாதிரி. தேர்த்தம் அது தீர்த்தம். தீர்த்தத்தை தேர்த்தம் சொல்லிடுவாங்க. ஷார்ட் நேம். ஓகே, அது என்ன சொல்றதுன்னா இது கோதண்டனுக்கு ஷார்ட் நேம் கோண்டு, தீர்த்தத்துக்கு தேர்த்தம் அப்படி சொல்ற மாதிரி இது. ஓகே, நியாசகா. ஓகே, சோ இதுல பகவானியே நம்ம கிட்ட கொண்டு வருது. ஓகே, அதனால மகான் நியாசகா லகு நியாசகா. சோ அதனால இந்த பகவானே நமக்குள்ளர கொண்டு வந்தது இந்த நியாசகா. சோ இந்த நியாசகலாம் இப்ப நான் சொல்ல போறதில்ல, டைம் ஆனதுனால விட்டுட்டேன். ஓகே, சோ இத நீங்க அப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ருத்ரம் என்ற சொல்லுக்கு மாத்திரம் டைரக்டா வந்துருவோம். ஓகே, ருத்ரம் என்ற சொல்லே அழகு, பியூட்டி. ஓகே, பியூட்டி. இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கிறது. நம்ம ஒரு அர்த்தம் மாத்திரம் பார்க்கலாம். இது என்ன அர்த்தம்னா ருத் துக்கம். ருத் துக்கம், துக்க ஹேதுர்வா. ருது துக்கம் துக்க ஹேதுர்வா. தது திராவயதி ந பிரபு. தது திராவயதி ந பிரபு. தஸ்மாத் ருத்ர இதி ஸ்மிருதா. தஸ்மாத் இதி ஸ்மிருதா. தஸ்மாத் ஆகையினால இது ருத்ரம் என கூறப்படுகிறது. இன்னும் ஆகையினால எதனால சொல்லவே இல்லையா நீங்க? ஆகையினால அப்படின்னு நம்ம பையன் கணக்கு போட்டுட்டு ஆகையினால் தேர்ஃபோர் இந்த ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்தது? அவன் ஆன்சர் பக்கத்துல பாத்துருவான், அதை மாத்திரம் கடைசியா போட்டுருவான். அவனுக்கு ஒரு குழு என்னன்னா, டீச்சர் வேகமா சில மேத்ஸ் டீச்சர் இப்படி வச்சிருப்பா, அவ ஹிஸ்டரி மேத்ஸுக்கு கொடுத்துருவா, அந்த கணக்கு ஆன்சர் போட்டு கொடுத்துருவா. இதுல நடக்கும். உங்களுக்கு ஒரு குழு சொல்றேன். ஓகே, யாரெல்லாம் கடைசி ஆன்சர் அதை போட்டு ஆன்சர் மார்க் போட்டு கொடுத்துருவா. இதெல்லாம் நமக்கு ஃப்ளூக். அது எப்பயுமே ஃப்ளூக் வரும்னு நினைச்சுக்காத. ஓகே, தஸ்மாத் ருத்ர இதி ஸ்மிருதா இப்படி சொல்லப்படுகிறது. அப்ப ருது மீன்ஸ் துக்கம். ருது மீன்ஸ் துக்கம். துக்கம் மீன்ஸ் சாரோ, துயரம், ப்ராப்ளம்ஸ், துன்பம். ஓகே, இது அநேகமா எல்லாருக்கும் தெரியும். குழந்தை கூட தெரியும். எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னா ஹோம்வொர்க் இருக்க அங்க இங்க இங்க குழந்தை 2 குழந்தை பேசிட்டு போறது, செகண்ட் கிளாஸ் படிக்கிறேன், அதுவும் செகண்ட் கிளாஸ் தான். ஓகே, நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன்டி. நான் அந்த பக்கம் வந்தேன், ஏண்டி உனக்கு டென்ஷன் அப்படின்னு. அதுக்கு ஹோம்வொர்க் ப்ராப்ளம். இந்த லோகத்துல பெரியவங்க எல்லாம் இதை யோசிக்கவே மாட்டாங்க. ஹோம்வொர்க்குன்னு ப்ராப்ளம். அது குழந்தையோட ப்ராப்ளம். அந்த குழந்தை இப்படி பார்க்கும், பா இவ மாதிரி பெரிய ஆளாயிட்டா நமக்கு ஒரு ஹோம்வொர்க் ப்ராப்ளம் இருக்காது. பெரியவாளா அனுப்புறதுதான் நமக்கு ப்ராப்ளம் வரும். குழந்தையாவே இருந்துட்டா இப்படி நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. அதனால ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும். ஓகே, அப்போ துக்கம், ருதம் மீன்ஸ் துக்கம். அது மாத்திரம்
துக்க ஹேத்துகு. ருத்து மீன்ஸ் துக்க ஹேத்துகு, துக்கத்துக்கு சாரோ காஸ்ட். சோ துக்கத்துக்கு வேண்டிய காரணம். ஓகே, அந்த துக்கத்துக்குடைய காரணம்னா என்ன? துக்கத்துடைய காரணம் வியாதி, டிசீஸ், டெத்து, ஹோம்ஒர்க்கு, வாங்கின கடனை திருப்பி கொடுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான், துக்கம் தான், துயரம் தான். ஓகே, சோ இதெல்லாம் துயரம் இருக்கு. திரானா அதெல்லாம் போயிடும். திராவயதி அதெல்லாம் நீங்கிடும், போய்விடும் நம்ம விட்டு. புரியுதா? அப்போ ருது துக்கம் துக்க ஹேத்துர்வா தது திராவயதி ந பிரபு தஸ்மாத் சிவ பரம காரணம். தத சிவஹ பரம காரணம் ருத்ர இத்யுத்ததே. ருத்ர இத்யுத்ததே. ருத்ர இத்யுதே தஸ்மாத் சிவ பரம காரணம். இந்த துக்கத்திற்கு காரணமாகிய இருக்கிறத அந்த துக்கத்தினுடைய காரணத்தை நீப்பார், துக்கத்தை நீக்கக்கூடியவர் ருத்ரன். இப்ப நமக்கு இப்ப நியரஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டார். ஏன்னா நமக்கு நியரஸ்ட் ஃப்ரெண்ட் துக்கம் இருக்கு, எல்லாரும் அக்கௌண்ட்லயே துக்கம் இருக்கு கண்டிப்பா. அதனால துக்கத்தை காரணத்தை நீக்கக்கூடியவர் ஒருத்தர் இருந்தார்னா அப்ப நமக்கு எப்படிப்பட்டவர்? அவரு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகே, அவர் நமக்கு வேண்டிய ஆளு இல்ல, வேண்டிய ஆள் ஆக்கிக்கணும். இப்போ புரியுதுல? இப்ப நம்ம அக்கௌண்ட்ல துன்பம் இருக்கு, துயரம் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு, டெஃபினட்டா இருக்கு, டெஃபினட்டா இருக்கும். சென்னையில இருந்துட்டு துக்கம் இல்லாதன்னு சொன்னா அது ஒரு மாதிரி தான். ஓகே ஓகே, அதனால ஒண்ணு நீ ஞானியா இருக்கணும், இல்ல பைத்தியமா இருக்கணும், ரெண்டும் இல்ல, அது ஷியோர். அதனால துன்பம் கண்டிப்பா இருக்கணும். ஓகே, அதனால துன்பம் இருக்கிறதுனால துயரத்தை நீக்கிறதுக்கு இந்த ருத்ரன் ஹெல்ப் பண்ண. இது ருத்ரவீணை ஒண்ணு பார்த்துட்டு இருப்பீங்க ராத்திரி. ஓகே, அது இப்ப முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ருத்ரவீணை ரொம்ப நல்லா எடுத்தான் ருத்ரவீணை. அதுல அது ருத்ரம்னு சொன்னாலே நல்லா இருக்கும் அது. சோ அந்த ருத்ரம் இது ருத்ரஹா. அப்போ ருத்ரஹா மீன்ஸ் மங்களஹா சிவஹா. மங்களஹா சிவஹா. ஏன் இவருக்கு சிவஹா மங்களஹா? ஏன்னா துயரம் நீங்கினது மங்களம். இப்ப புரியுதா? இப்ப நம்ம கிட்ட துன்பம் போச்சுன்னா, துயரம் போச்சுன்னா மங்களம். அதனால சிவஹா. அதனால நம்ம சொல்றோம் therefore துக்க நிவர்த்தகத்வாத் ருத்ரஹா ஆனந்த பிரதத்வாத் சிவஹா. அவர் துக்கத்தை நிவர்த்தி பண்றதுனால ருத்ரா, ஆனந்தத்தை அல்லது மங்களத்தை கொடுக்கறதுனால அவர் சிவஹா. அப்ப துக்கத்தை நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறவர் யாரோ அவர் ருத்ரன். நமக்கு மங்களத்தை கொடுப்பவர்னால அவர் சிவஹா. அதுல ருத்ரம் அப்படி சொன்னா அதுக்கு நிறைய பேர் இருக்கிறது. இந்த ருத்ரம் இது ஸ்ரீருத்ரம் நம்ம சொல்றோம் ருத்ரம். அப்புறம் இன்னொரு பேர் என்ன? சதருத்ரியம். சதருத்ரியம். சதருத்ரியம் என்ன? சங்கரா சங்கரா. சதருத்ரியம் எஸ் சதருத்ரியம் மதீதே. எஸ் சதருத்ரிய மதீதே. இந்த ருத்ரன் அவனுடைய லீலா இருக்க நூற்றுக்கணக்கான லீலா இருக்கிறது. ஓகே, திருவிளையாடல் புராணம் அப்படி படித்திருப்பீங்க. விளையாடல் புராணம் லீலா. விளையாட்டுனா லீலா, பகவானுடைய லீலா. சில சமயம் நீ அவனுக்கு அகப்பட்டுப்ப. ஓகே, லீலாவுக்கு பொருளா. ஓகே, இப்படி 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 பந்து ஆடுவார். புரியுதா? ஓகே, இந்த சைல்டு டாக்டர் இருக்காரு, சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட டாக்டர் கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த குழந்தைய எப்படி இப்படி பண்ணுவார். ஒத்த கையில் இப்படி தூக்குவார், அப்புறம் ஸ்பூன் ஒண்ணு வச்சுப்பாரு, வாய்க்குள்ள விட்டு இப்படி இப்படி பண்ணுவார். அந்த பெத்த அம்மா இருக்கால, நான் ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், அவரு நம்ம நண்பர், அவர் தனியா கூப்பிட்டு இப்படி படுத்துறையில குழந்தைங்க சும்மா இருங்க, அது தொழில் விஷயம், அதை மாத்திரம் நீங்க பேசக்கூடாது, வேற ஏதாவது கேளுங்க, வேற ஏதாவது சொல்றேன், நீங்க சிலம்பாட்டம் அதெல்லாம் யூ ஆர் த கிரேட், அதெல்லாம் நான் உங்ககிட்ட கத்துக்கிறேன், இது நம்ம தொழில் விஷயம், அப்படிதான் அது உள்ளார வரணும், உங்களுக்கு சொன்னா புரியாது. புரியுதா? அது அனாவசியமா பண்றாரு, ஏன்னா அவருடைய தொழில் அது. ஓகே, அப்படி இருக்கிறது. ஓகே, அதனால உன்னை இப்படி இப்படி தூக்கி போடுவார். இப்படி நமக்கு இன்னும் பக் பக்குன்னு விட்டுருவாரோன்னு விட மாட்டார். புரியுதா? இப்படி இப்படி தூக்கி போட்டோன்னு டபான்னு விட்டுற மாட்டார். ஓகே, பிடிச்சுப்பாரு. அதனால கைவல்ய உபனிஷத்து இப்ப கனெக்ஷன் வருது, சம்பந்தம். இந்த ருத்ரம் சொல்லி கொடுத்து இன்னைக்கு சிவராத்திரிக்கும் இந்த கேம்புக்கு வரவங்களையும் கேம்புக்கு உள்ளவங்களையும் மற்றவங்களையும் கூப்பிட்டு இருக்கிறது கைவல்ய உபநிஷத்தை நம்ம எடுக்க போறோம். அந்த கைவல்ய உபநிஷத்துல ஒரு மந்திரம் என்ன சொல்றது,
உபனிஷத்து மந்திரம். எஸ் சதருத்ரியம் அதீத சக அக்னிபூதா பவதி, சக அக்னிபூதா பவதி. ஓகே, சோ அப்ப என்ன அர்த்தம்? யார் ஒருத்தர் ருத்ரத்தை ஜபிக்கிறார்களோ அவர்கள் அக்னியினால் தூய்மைப்படுத்தப்படுபவர்களாவார்கள். ஓகே, அவர்கள் தூய்மை பியூரிட்டி ஆயிடுவார்கள். இந்த ருத்ரத்தை படிச்சாலும் கேட்டாலும் ஓகே, அது என்ன ஆகுமா? உங்களுடைய ஜன்மாந்திர பாபத்தை நிவர்த்தி பண்ணிடும். என்னெல்லாம் பாபம் இருக்கிறது? சில இண்டிகேஷன் இந்த மந்திரம் கொடுக்கிறது. சுராபானாத் மது பூதகா பவதி. ஓகே, இந்த கார்னர் எல்லாம் இருக்க. இப்ப நாம இங்க ஏன் சொல்றோம்னா, இவ்வளவு ராத்திரி மாம்பலத்துல ஒரு புனிதமான கஷேத்திரம் இது, மகாபில்வ கஷேத்திரம். இதுக்கு பேரு மகாபில்வ கஷேத்திரம். இதுக்கு பேரு இதுவே சிவக்ஷேத்திரம் இது. ஓகே, இந்த கஷேத்திரத்துல அங்கங்க சில கார்னர்ல அரக் ஷாப் வச்சிருக்கான், மதுபான ஷாப். ஓகே, அந்த வச்சிருக்கிறவனும் அவனை மது குடிக்கிறவனுக்கோ அவனுடைய பாபமும் சேர்ந்து போகிறதுக்காக, ஏன் அவன் பாபம் போகணும், நாம ஏன் ஜபிக்கணும்? அவன் நன்னா இருந்தா தான் நம்ம நன்னா இருக்க முடியும். இல்ல நடுவுல போகும்போது அடிச்சு போடுவான். ஓகே, அதனால வேதம் என்ன சொல்றதுன்னா, வேதம் கெஞ்சல உன்னை பிளீஸ் பிளீஸ் இப்படி எல்லாம் இரு அப்படிலாம் சொல்ல, ஆர்டர் பண்றது. அதுக்கு பேர் விதி வாக்கியம். ஓகே, சுராம் ந பிபேத், சுரா ந பிபேத். இந்த ஆல்கஹால் மதுபானத்தை குடிக்கப்படாது. ஓகே, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜனவரி 1 யங் பீப்புள், காலேஜ் ஸ்டூடெண்ட், அது பொண்ணுங்க தண்ணி அடிச்சுட்டு மேடையில ஏறி டான்ஸ் பண்ணி கீழே விழுந்து செத்து தொலைஞ்சதுங்க. போட்டோம். அவ அம்மா ஸ்டேட்மெண்ட், மேடையை சரியா வச்சுக்கல, அதுக்கு அப்படிதான் குழந்தை பிறக்கும். புரிஞ்சுதா? சோ கால்டு அதீத நிலையில இருக்கிறது அதெல்லாம் மேல் தாவிகள். ஓகே, அது போட்டோம். இதனால ஆல்கஹால் குடிச்சா பாபம், வேதம் சொல்றது குடிக்கப்படாதுன்னு சொல்றது. புரியுதா? அது குடிச்ச பாபம், அந்த பாபம் இந்த ருத்ரம் சொன்னா போகும். களஞ்சியம் ந பக்ஷியத், பக்ஷியே களஞ்சியம் ந பக்ஷியத், மாமிசம் சாப்பிடப்படாது வேதம் சொல்றது. ஓகே, மாமிசத்தை சாப்பிட பக்ஷி, மாமிசம் சாப்பிட்டுனா நீ புலி, சிங்கம், கரடி. ஓகே ஓகே, அதனால சாப்பிடப்படாது. ஐயோ, சாப்பிடுறவங்களா வந்திருக்கீங்களே, என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வாங்க. இந்த ஜென்மத்திலே குறைக்க முடியுமான்னு பாருங்க, இல்லன்னா அடுத்த ஜென்மம் எடுத்து குறைச்சுக்கோங்க. எப்படியோ குறைச்சுக்கோங்க. ஓகே, ஏதோ ருத்ரம் கேட்டுட்டீங்களே, இது வரைக்கும் மாமிசம் சாப்பிட்டாலோ இல்ல இது வரைக்கும் ஆல்கஹால் குடிச்சிருந்தாலோ இல்ல அவனை தொட்டுக்கிட்டு பேசிட்டு இருந்தாலோ அவனுடைய பாபம்லாம் போயிடும். அப்போ திருப்பி சாப்பிட்டுட்டு ருத்ரம் பரவாயில்ல. அப்படிதான் நமக்கு சந்தியாவதனம் சொல்லி கொடுத்திருக்கிறது மந்திரம் கூட. ஓகே, காலையில இருந்து மதியானம் செஞ்ச பாவம் போகும், மதியானம் சாயந்தரம் செஞ்ச பாவம், ராத்திரியில இருந்து காலம்பர செஞ்ச பாவம். டெய்லி சந்தியாவதனம் பண்ணினா அக்கௌண்ட் கிளியர் ஆகும். நாம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பண்றோமா, இதற்கு பிரச்சனை ஆயிடும். புரியுதா? அதனால சுராம் நபி இதுக்கு சொல்றேன், களஞ்சியம் ந பக்ஷியே. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பாபம் போயிடும். நெக்ஸ்ட் என்ன? பிரம்ம ஹத்யாத் பூத பவதி, பூதகா பவதி. பிராமணனை கொன்ற பாவம் இல்ல பிராமணனை திட்டின பாவம், அந்த பாவம் போயிடும். பிராமணனா யாரு சொல்றேன்? சத்துவ குணத்துல மேலோங்கி இருக்கிறவன், அதாவது கோபப்படாதவன் எவனோ அவன் பிராமணன். அப்ப ரொம்ப ரேர் தான் இல்லையா? அவனை அந்த மாதிரி இருக்கிற ஆளே ரொம்ப கம்மி. அவனை போய் நீ திட்டேன்னு வச்சுக்கோ, இல்ல வேற மாதிரி சொல்லிட்டேன்னா அது பாபம். ஓகே, சாதாரண சந்தியாவதனமே பண்ணாத ஒரு அந்த ஜாத்தியில பிறந்தவரை திட்டினா அதெல்லாம் சகஜம். ஓகே, அதெல்லாம் ஒண்ணும் பாவம் ஆகாது, கவலைப்படாத. ஓகே, சப்போஸ் அதுல யாராவது நீ ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அது ருத்ரம் கேட்டா போயிடும். ஓகே, அதாவது சாதுக்களை நீ நிந்திக்கப்படாது. நிந்திச்சுனா அந்த அதுக்கு ஒரு பாபம் வரும். அந்த பாபம் இது நிவர்த்தி பண்றது. கிருத்திய அக்கிருத்தியா பூத பவதி. இப்படியே சொல்லிட்டு போனா எப்படி சார் சொல்றது அக்கௌண்ட்ல? அப்படின்னா நீ வேதம் ரொம்ப அழகா இங்க சொல்றது என்ன சொல்ற, கிருத்திய அக்கிருத்தியா பூதகா பவதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்ய வேண்டியதை செய்யாம போனா பாவம். என்ன புரிஞ்சுக்கணும்? செய்ய வேண்டியதை செய்யாம போனா பாவம். காலையில் நான் ஹோம்ஒர்க் பண்ணணும்னா பண்ணாம போனேன்னா பாவம். இப்ப புரிஞ்சிருக்குமே? கரெக்டா புரிஞ்சிருக்கா? சரி.
அடுத்தது செய்யக்கூடாததை செஞ்சா பாவம். புரியுதா? ஓகே. ஹோம்ஒர்க் இருக்கும்போது டிவி பார்த்தீங்கன்னா பாவம். செய்யக்கூடாததை செஞ்சா பாவம் நினைப்போம். அப்படின்னா இதுக்கு பேரு பிரத்யவாய தோஷம் பேரு. உன்னுடைய ஸ்வதர்மத்தை செய்யாம போயிட்டேனா பாவம். பரதர்மத்தை அதர்மத்தை பண்ணினா அது பாவம், பிரத்யவாய தோஷம். செய்ய வேண்டியதை செய்யாம போனாலும் பாவம், செய்யக்கூடாததை செஞ்சாலும் பாவம். என்ன புரிஞ்சுக்குங்க. அதனால இந்த பாவம் ருத்ரம் கேட்டுட்டாலையோ இல்ல ருத்ரம் ஜபிச்சாலோ, அன்னைக்கு நீ ஹோம்ஒர்க் பண்ணாம டிவி பார்த்துன்னு வச்சுக்கோ, ருத்ரத்தை சவுண்டா வச்சுட்டு ஒரு தடவை கேட்டுட்டேன்னா அந்த பாபம் போயிடும். குழு சொல்றேன். ஓகே. ஆனா ஃபுல்லா கேட்கணும். நடுவுல ஒரு தடவை ஒரு வேர்டு கேட்கறது இல்ல. அது ஒரு ½ an hour 1 hour ஆகும். புரியுதா? அதுக்கு ஹோம்ஒர்க்கே பண்ணிடலாம். எப்படியோ சௌரியம் போல பண்ணுங்க. தஸ்மாத் அபிமுக்தம் ஆசிரிதகா பவதி. ஓகே. சோ அதனால் இப்படி யாரு இந்த ருத்ரத்தை ஜபிக்கிறார்களோ அவன் சிவனை சார்ந்தவன், அவன் சிவன் மயமாகிறான். சோ அதனால சக்ருத்வா இந்த ஜபத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஜபிக்கணும், இல்ல காதால கேட்கணும். ஓகே, காதால கேட்கணும். அட்லீஸ்ட் குறைஞ்ச பட்சம் இந்த சிவராத்திரிக்கு வந்திருக்குங்க, ஒரு சங்கல்பம் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. அது என்னன்னா, வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த ருத்ரத்தை வாயால சொல்றவா கிட்ட காதலை கேட்கறதுக்கு பகவானை ஏற்பாடு பண்ணு. அப்படி யாராவது சொல்றதுக்கு ஏற்பாடு இருக்கா? சுவாமிஜி நீங்க இந்த ருத்ரத்தை காதால கேட்கிற மாதிரி உயிரோட, நாட் கேசட் சிடி. ஓகே, உயிரோட ஒருத்தர் ஜீவத்துல உட்கார்ந்து அவர் சொல்ல அந்த வைப்ரேஷன் பகவானுடைய அபிஷேகம் பண்ணி அதுல பார்த்து காதால கேட்கிற ஏற்பாடு மாம்பழத்துல எங்கேயாவது இருக்கா? வாரத்துக்கு ஒரு தடவையாவது. டெய்லி கேட்கலன்னா கூட பரவாயில்ல. கைவல்ய உபநிஷத்து டெய்லி சொல்றது. ஓகே, நாம என்ன சொல்றேன்னா கலியுகத்துக்கு இது உபநிஷத்து காலத்துல சொன்னது. இப்ப நம்ம கலியுகத்துல இருக்கோம். அதனால வாரத்துக்கு ஒரு நாளாவது இப்படி ருத்ரம் சொல்லிண்டு அபிஷேகம் பண்ற இடம் எங்கேயாவது இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். ஓகே, அது 9/1 சக்கரபாணி ஸ்ட்ரீட் எக்ஸ்டென்ஷன்ல யோகசாந்தி குருகுலத்துல 2nd floorல அப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, நான் ஒன்னு சொல்லட்டுமா சுவாமிஜி? இத நான் ஆத்துல இருந்துட்ட அத நீங்க சொல்லும் போது நான் காதுல கேட்டுட்டுமா? இப்பதான் நிறைய மீடியா எல்லாம் இருக்கிறத அப்படி பண்ண இருக்கிறதுல ஃபார் பெட்டர், அதுவும் தப்பு கிடையாது. ஆனா நேரா வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் முடியறதோ முடியறதுக்குள்ள வந்துருங்க. ஓகே, வியாழக்கிழமை காலம்பரை 5 to 6 இங்க வாரம் நடக்கிறது. அந்த 5 to 6 என் டைம் கிடையாது. அப்படி நீங்க உங்க வாழ்க்கையை ஒரு வருஷம் பயன்படுத்தி பாருங்க, அது நிறைய பண்படுத்தும். ஓகே, உங்க வாழ்க்கை டிசைனே மாறி. ஓகே ஓகே, இது ஃபர்ஸ்ட். ஓகே, இப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன்னு சுவாமிஜி அப்படி சொல்லி இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. மனசு சங்கடமா இல்லாம இருக்கணும். ஓகே, இங்கிருந்து போகும்போது திருப்தியா போங்க. குறைஞ்சபட்சம் மாசத்துல ஒரு வாரம் நம்ம 3வது கிட்டத்தட்ட நியர்லி 3rd Thursday விசேஷமா பண்ணுவோம். ஓகே, 3வது வாரம் மாசத்துக்கு ஒரு தடவை அந்த ருத்ரத்தை காதல கேட்ட அபிஷேகத்தை கேட்கணும். வியாழக்கிழமை. ஓகே, மாசத்துக்கு ஒரு தடவையாவது வரணும். இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா போங்களேன். முடியாது, அவ்வளவுதான். வருஷத்துக்கு அப்படிலாம் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சிவராத்திரிக்காவது வாங்கும். ஓகே, அதுதான். ஓகே, அப்ப வாரத்துக்கு 1, மாசத்துக்கு 1, வருஷத்துக்கு 1. ஓகே, போன சிவராத்திரியில் உள்ளவங்க பாதி பேர் இங்க இருக்கீங்க, பாதி பேர் எங்க போயிட்டாங்களோ எப்படி போனாங்களோ தெரியல. ஓகே, அதனால மகா சிவராத்திரி அப்பாவது ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்க வந்துருங்க. ஓகே, அப்ப வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுடைய கஷ்டம்லாம் வராமையே இருக்கும். ஓகே, இதெல்லாம் இருக்கிறது எப்படியோ வாங்க. இந்த ருத்ரம் இருக்க, ருத்ரத்துக்கு பலவிதமான சொற்கள் இருக்கு. சதருத்ரியம், அதுக்குதான் இப்படி சொன்னது. சதருத்ரியம் அதுவும் ருத்ரம் தான். ருத்ர உபனிஷத், ருத்ரோபனிஷத் அப்படி இருக்கு இல்லையா, அதுவும் ருத்ரம் தான். அப்புறம் ஸ்ரீருத்ர சுக்தம் இருக்கிறது. ஸ்ரீ ருத்ர
சுக்தம், அதுவும் ருத்ரம் தான். கடைசியா ஃபைனலா நமகம். நமகம் சொன்னாலே ருத்ரம். ஓகே, நமகம் சொன்னாலே ருத்ரம். ஓகே, அதனால இது பகவான சிவபெருமான ரெண்டு விதமா நம்ம தியானத்துக்கு பொருளா வச்சுக்கலாம். ஒண்ணு இந்த மாதிரி அங்க அடையாளத்தோட பர்சனா வச்சுக்கலாம். ஓகே, தட்சிணாமூர்த்தியா வச்சுக்கலாம். ஓகே, சிவபெருமான உமா மகேஸ்வரனா வச்சுக்கலாம். அப்படி சிவபெருமான இது ஆரம்ப கர்த்தார்களுக்கு சௌரியமா உருவத்தை வச்சுண்டு கும்பிடுறது. கொஞ்சம் இந்த அட்வான்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தா அவங்க என்ன சொன்னா, சர்வ வியாபின மீஷானாம் ருத்ரம் வைவ விஸ்வரூபினம். அந்த விஸ்வரூப எல்லாமே இருக்கிற அந்த விஸ்வமா பகவான வச்சுக்கிறது. ஓகே, அப்படி வச்சுட்டா குட். யூனிவர்ஸ் இந்த ஹோல் யூனிவர்ஸ் காஸ்மிக் சிவலிங்க ஆகாரா. ஆகாரனா ரூபா. இந்த ஹோல் யூனிவர்ஸே பகவானுடைய ஸ்வரூபம். அப்படி பண்ணலாம். ஓகே, அந்த பகவான் இருக்கிற அந்த யூனிவர்ஸுக்கு எப்படி நீ அபிஷேகம் பண்ணுவ? அதனால பூர்ண இந்துவாந்த அமிர்தம், அந்த சந்திரன் இருக்க, அந்த சந்திரன்ல அமிர்தம் கொற்றதான் ஆஸ்தோக அப்ளுதம், மகாபிஷேகம். ஆஸ்தோகம்னா மகாபிஷேகம்னு பேரு. ஓகே, இந்த அபிஷேகம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நாம இங்க வச்சுருக்கோம் சின்ன லிங்கம். அந்த லிங்கம் ரொம்ப சின்ன லிங்கம் இருக்கு. நான் இது உத்தரகாசில இருந்து கங்கையில குளிக்கும் போது கிடைச்சது. ஓகே, அதனால உத்தரகாசி நாதன் பேரு. ஓகே, ஓகே, இதுக்கு பேரு கேதார்நாத் பாபான்னு பேரு. பாபான்னா லிங்கம், சுவாமி பேரு. பாபான்னா ஈஸ்வர. ஓகே, சோ அதுக்கு பேரு கேதார்நாத் பாபா, இதற்கு உத்தரகாசிநாத் பாபா. ஓகே, சோ அப்படி இந்த லிங்கம் இருக்க, இந்த லிங்கம்னா அடையாளம்னு பேரு. லிங்கம்னா அடையாளம். எதுக்கு அடையாளம்? என்டையர் யூனிவர்ஸனுடைய அடையாளம். இது அருவமாக இருக்கிறது, உருவமாக இருக்கிறது. ஓகே, எனி ரூபம் அது ரூபமற்றது. ஓகே, எனி ரூபம் அது ரூபமற்றது. இப்ப அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணினா நேரம் ஆயிடும். சோ இது என்டையர் யூனிவர்ஸனுடைய அடையாளம் இது. ஓகே, அதனால இந்த அபிஷேகத்தை இங்க பண்ணும்போது இந்த ஹோல் காஸ்மிக் நம்ம மெடிடேஷன், அது நம்ம மெடிடேஷன் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, இமேஜினேஷன். ஓகே, அந்த இமேஜினேஷனோட பண்றது. நம்ம இப்போ ஸ்தூலமா இந்த அபிஷேகத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு சிவராத்திரி, மகா சிவராத்திரி, ரொம்ப விசேஷமான சிவராத்திரி. 2010 அதுவும் வெள்ளிக்கிழமையில நமக்கு வந்திருக்க இந்த மகா சிவராத்திரி, மங்களம் புரிந்த சிவராத்திரி. அதுக்கப்புறம் நமக்கு பாலகிருஷ்ணன்ஜி அந்த அந்த பாட்டுனால நம்மள முழுகடிச்சப்பட்டிருக்கிறது. ஓகே, எல்லா விதமான தெய்வீகமான சூழ்நிலையில இந்த விஷயத்தை நம்ம கேட்டிருக்கோம். இதுல இந்த இனிமே அவர் உற்சவர் உற்சவர் மூலவர் டபுள் ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் இனிமே மூலவர் ஆயிடுவார். ஓகே, இவர் இப்போ உற்சவர் ஆயிடுவார். இன்னைக்கு அவருக்கு உற்சவருக்கு அந்த இது. சோ இப்ப நம்ம அபிஷேகம் நம்ம பண்ண போறோம். ஓகே, இந்த அபிஷேகம் பண்ணும்போது நாம அங்க பாலகிருஷ்ணன்ஜி ருத்ரத்தை சொல்லுவாங்க. ருத்ரத்தை சொல்லும் போது நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணணும். ஓகே, ரிப்பீட் பண்ணிட்டு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க, மத்தவங்க எல்லாம் காதுல கேட்டுட்டா போறோம், வேற ஒண்ணு செய்ய வேண்டாம். புரியுறதா? அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப இந்த டாக்க இந்த விஷயத்தோட இதோட நாம முடிச்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.